ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெரிக்கோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய புக்கிங் செட் 1 மார்க்ஸ் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். பட் அந்த 30 கொஷின்ஸ்லேயே எல்லா லைன் பை லைன் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது இந்த பிபிடி மேக் பண்ணுறதுக்கே எனக்கு 1 hour பக்கமாக டைம் எடுத்திருந்தது. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜ் நம்ம சாலிட் ஸ்டேட்டுடைய ஃபஸ்ட்டு பேஜில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து எடுத்த கொஷின். ஸோ சாலிட் ஹேவ் டெஃபினைட் வால்யூம் அண்ட் ஷேப். இது கரெக்டு. ஒரு சாலிட் அப்படின்னா ஒரு டெஃபினைட் ஷேப் அண்ட் டெஃபினைட் வால்யூம் இருக்கும். அதே மாதிரி சாலிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஜிடாக இருக்கும். அது கம்ப்ரெசிபிளாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. சாலிட்ஸ் எல்லாமே இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தப்பு. ஸோ பிகாஸ் சாலிட்ஸ் அப்படிங்கிறது இன்கம்ப்ரெசிபிள், அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட் சாலிட்ஸ் ஹேவ் வீக் கொஹசிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா தப்பு. பிகாஸ் ஸ்ட்ராங் கொஹசிவ் ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செகண்ட் அண்ட் 3 ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் அயானிக் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மைண்ட் மேப்பு. ஸோ இதுலேருந்து பார்த்தா உங்களுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மைண்ட் மேப்பை நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ எது அயானிக் சாலிட் அப்படின்னா NaCl. இல்லைனா எல்லாத்துக்குமே தெரியும் NaCl அயானிக் பாண்ட் இருக்கும். அப்போ அது அயானிக் சாலிடாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா KCl. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த அமர்ஃபரஸ் சாலிட் அப்படின்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரப்பர். அதையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மாலிகுலர் சாலிட் அப்படின்னா நாப்தலின். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரசின் அண்ட் குளுக்கோஸ். இதையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், which one of the following is an example of atomic solids அப்படின்னா frozen elements of group 18 நாம வச்சுக்கோங்க. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன்ல frozen element of group 17 கூட கொடுத்துருப்பாங்க. பட் எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னா group 18 தான். நோட் பண்ணிக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எங்கள் குரூப் நம்பர் மாற்றி இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் frozen element பார்த்தோம் அதெல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணி group 17 டிக் பண்ணிடுவாங்க. நல்லா நாம வச்சுக்கோங்க, group 18. நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் a covalent solid அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட் அப்படிங்கிறது கோவலன்ட் சாலிட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா SiO2 நாம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கிறிஸ்டலின் சாலிட் ஹேவ் irregular ஷேப். இது பார்த்தீங்கன்னா இங்கே டிபி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். 5 மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3 மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த டிபியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரலி கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஆர் அனைசோட்ரோபிக் இன் நேச்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஃபினைட் ஷேப் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் irregular ஷேப்னு சொல்கிறான். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. செகண்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஆர் அனைசோட்ரோபிக் இன் நேச்சர். கரெக்டு. இந்த ஆப்ஷன் கரெக்டு. அதே மாதிரி ஹீட் ஆஃப் ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா நாட் டெஃபினைட் சொல்லலாம். இது தப்பு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினைட். ஹீட் ஆஃப் ஃபியூஷன் டெஃபினைட். அப்போ 2, 3 தப்பு. எது கரெக்டுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஒன்லி 2 தான் பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் டி. ஸோ இந்த டிபியை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போன கொஸ்டின் கிறிஸ்டலின் சாலிட். இது அமர்ஃபரஸ் சாலிட். அமர்ஃபரஸ் சாலிட்ஸ் ஆர் ஐசோடோபிக் லைக் லிக்விட்ஸ் அப்படின்னா ஆப்வியஸ்லி கரெக்ட். ஸோ இந்த பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அமர்ஃபரஸ் சாலிட்ஸ் ஆர் கன்சிடர் சூடோ சாலிட்ஸ் அப்படின்னா ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் கரெக்ட். அதே மாதிரி அமர்ஃபரஸ் சாலிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிறிஸ்டலின் சாலிட் தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ எந்தெந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா 1 and 2 கரெக்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், இன் அன் அயானிக் சாலிட் போத் கேட்டயான் அண்ட் ஆனியான் எதால் உங்களுக்கு இதாக இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குனாவே ரெண்டுக்கு நல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அதுவும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஆப்ஷன் நம்பர் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தா மாலிகுலர் சாலிட்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு வாண்டர் வால் ஃபோர்ஸ், வீக் வாண்டர் வால் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட், which is used in pencil and lubricants. இது நீங்கள் எல்லா குழந்தைங்களுக்கே தெரியும். பென்சில் இருக்கிறது என்ன அப்படின்னா கிராஃபைட். ஆப்ஷன் நம்பர் சி. நெக்ஸ்ட், in non-polar molecular solids the molecules are held together by London force. இது எல்லாமே உங்கள் புக்கில் லைன் பை லைன் எடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட், which one of your following is a non-polar solid அப்படின்னா
உங்களுக்கு இதில் ஆந்த்ரசின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாப்தலின் வரும். நெக்ஸ்ட், சிலிகான் கார்பைட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் உங்களுக்கு கோவலன்ட் சாலிட். ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன் வந்து கோவலன்ட் சாலிட்னா சிலிகான் கார்பைட்னா இல்லை கோவலன்ட் பாண்ட் இருக்கும். இப்போ NaCl அப்படிங்கும்போது அயானிக் பாண்ட் இருக்கும், அதனால அயானிக் சாலிட். சிலிகான் கார்பைடில் கோவலன்ட் பாண்ட் இருக்கும். இதை ஜென்ரலான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட், நாப்தலின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் போலார் மாலிகுலர் சாலிட். ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த ரைட் ஆன்சர். நாப்தலின் ஆந்த்ரசின் ரெண்டுமே நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ். நெக்ஸ்ட், solid NH3 and solid CO2 are examples of polar molecular solids. இதையும் நீங்கள் வந்து பாருங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஐஸ் அண்ட் குளுக்கோஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ். ஆப்ஷன் நம்பர் சி. இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே நான் உங்களுக்கே தெரியும் எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளர் காலம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கொஷின்ஸ். சிம்பிள் கியூபிக் பாடி செல்ஸ், நெக்ஸ்ட் பாடி சென்டர்டு கியூபிக், ஃபேஸ் சென்டர்டு கியூபிக், எஃப்சி, பிசிசி, எஃப்சிசி, இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு பொசிஷன் ஆஃப் ஆட்டம் அண்ட் ஒரு ஆட்டம் இருக்குன்னா அது எவ்வளோ யூனிட்ஸில் வந்து பார்த்தா ஷேர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் பேக்கிங் எஃபிஷியன்சி எல்லாமே வந்து பார்த்தா டேபிள் காலமில் கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சிம்பிள் கியூபிக் யூனிட்ஸில் ஆப்ஷன் பி 6. நெக்ஸ்ட் பிராக்ஸ் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2d sin theta is equal to n lambda. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்ஸ் ஈக்குவேஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டி தான் கேட்குறாங்க. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு n lambda 2 sin theta. கரெக்டாக? இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? n lambda 2 sin theta. ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் கொடுத்துருப்பான். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஜஸ்ட் ஃபார்முலா பேஸ்டு கொஷின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் இதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேபிள். இதில் இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் 50 எஸ்சின்னு கேட்டாங்களா, இல்லை பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசி கேட்கலாம், இல்லை பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் எஃப்சிசி கேட்கலாம். ஸோ எல்லாத்துடைய பேக்கிங் எஃபிஷியன்சி பார்த்துக்கோங்க, அந்த எல்லாத்துடைய கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி எப்படி வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளை பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் B2O3 அப்படின்னு கேட்டாங்கன்னா B2O3 எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது, அதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் 3. ஸோ ஆப்ஷன் நம்பர் டி இஸ் த ரைட் ஆன்சர். அதே கோஆர்டினேஷன் நம்பர் B2O3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், அவருடைய ஷேப் வந்து ட்ரைகோனல் பிளேனர். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த டேபிளை நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜிங்க் சல்ஃபைடோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? 4. ஆப்ஷன் நம்பர் செகண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். அதே கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சீசியம் குளோரைடு என்ன? 8. அப்போ ஆப்ஷன் நம்பர் டி இஸ் த ரைட் ஆன்சர். அதே கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் NaCl கேன்சர் என்ன? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் 6. இது மாதிரி அந்த டேபிள் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தா கேட்க வாய்ப்பு இருக்கு. இதோடைய கோஆர்டினேஷன் நம்பரையும் ஸ்ட்ரக்சரையும் வந்து பார்த்தா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அண்ட் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அண்ட் இம்பியூரிட்டி டிஃபெக்ட் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கலாம். ஜஸ்ட் ஸ்டாக்கி டிஃபெக்ட்னா எதெல்லாம் ஸ்டாக்கி டிஃபெக்ட் காட்டும், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்னா எதெல்லாம் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் காட்டும், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னா எதெல்லாம் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் காட்டும், மெட்டல் டிஃபிஷியன்சி எதெல்லாம் காட்டும். இது உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நாம வச்சுக்கோங்க. பிகாஸ் புக்கில் இது கொடுத்துருப்பான், அதே மாதிரி NaCl KCl கொடுத்துருப்பான், இது ரெண்டு கொடுத்துருக்க மாட்டான். AgCl கொடுத்துருப்பான், NaCl புக்கில் கொடுத்துருப்பாங்க. ZNO வந்து பார்த்தா இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா அடுத்ததே கொடுத்துருப்பாங்க. ZNO வந்து பார்த்தா எல்லோ கலரில் இருக்கும், லைட்ல எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அந்த மாதிரி சம்திங் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கேட்மியம் குளோரைடு வந்து பார்த்தா உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா இது மாதிரி விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் வந்து பார்த்தா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் காட்டும் அப்படின்னா எது காட்டும்? AgCl காட்டும். அப்போ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த ரைட் ஆன்சர். எஸ். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தா நான் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது இல்லாமல் ஸ்டாக்கி டிஃபெக்ட் யார் காட்டுவா, இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தா கேட்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தா மோஸ்ட்லி சாலிட் ஸ்டேட்டில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த மாதிரி பாசிபிலிட்டி கொடுத்துருங்க. பட் இது இல்லாமல் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் இன்னொரு தனி வீடியோவாக ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டுமே வந்து பார்த்தா இந்த லெசன் கொடுக்குறேன். அது இல்லாமல் புக்கில் வந்து லைன் பை லைன் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து பார்த்தா டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இது இல்லாமல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஒரு 2-3 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது மட்டும் நான் தனி வீடியோவாக போட்டு வந்து பார்த்தா இந்த வீடியோ வந்து கொடுத்துட்றேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து பார்த்தா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.